அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவியில் விஷால் 1376 விஷால் வெற்றி பெற்றிருக்கார்கள் சொன்னார்கள். பொருளாளரும் வெற்றி பெற்றிருக்கார்கள் சொன்னார்கள். அனைவருக்கும் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பயணத்திலே அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டுமோ, என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதை மீண்டும் பொதுக்குழுவில் வைத்து பேசும்போது அனைவரின் ஆதரவு அவர் கிடைக்க வேண்டும். ஆக ஏற்கனவே இருந்த காழ்ப்புணர்ச்சியை நாம் மறந்துவிட்டு, அது தேர்தலுக்கு முன்பு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது, அதையெல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் மீண்டும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் தான் முதன்முறையாக சகோதரத்துவத்தை இழக்கின்ற சூழல் உருவாகி அனைவரும் பிரிகின்ற சூழ்நிலையில் மீண்டும் ஒற்றுமைப்படாத ஒரு தேர்தல் நடத்திய அலுவலர் பத்மநாபன் இப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 1344 மிஸ்டர் சரத்குமார் 1231, சிவசாமி 4 ஓட்டுகள். நாசர் ஜெயித்து விட்டார். ஒரே கொள்கையுடன் அமர்ந்திருந்தேன். இந்த வெற்றி அவர்களுக்கு நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இது ஜனநாயக முறையில் நடந்தபோது அவருக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் கருத வேண்டும். தோல்வி என்பது வாழ்க்கையில் வரும் மறையும், வெற்றி என்பது வரும் மறையும். ஆக தெரிந்து நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையாக இருப்பதற்கு என்னால் முடிந்த உதவிகள் நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும், காவல்துறை சகோதரர்களுக்கு, நீதியரசர் அவர்களுக்கு, பத்திரிகை, தொலைக்காட்சி, புகைப்பட நிபுணர்களுக்கு அனைவருக்கும் என்னுடன் இந்த தேர்தலில் பயணித்த என்னுடைய மூச்சான உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இது முடிவல்ல, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் அனைவரும் ஒற்றுமையாக எப்படி செயல்படுவது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருவரை நாசர் அவர்கள் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடரட்டும். திரையுலகத்தின் இந்த பயணத்தில் நல்ல முறையாக தெரிந்த நடிகர் சங்கம் செயல்படுவதற்கு என்னுடைய உதவி நிச்சயமாக இருக்கும் என்று கூறி நல்ல முறையிலே இந்த தெரிந்த நடிகர் சங்கத்தை நடத்துவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாண்டவர் அணியைச் சேர்ந்த கார்த்தி பொருளாளர் பதவியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1384 வாக்குகள் பெற்று கார்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சரத்குமார் அணியைச் சேர்ந்த SSR கண்ணன் 1031 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் பதவி, தலைவர் பதவியை தொடர்ந்து பொருளாளர் பதவியிலும் பாண்டவர் அணியே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.